மக்களே என்ன நினச்சா எனக்கே ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு அவனோட இதில் தண்ணி வேகமாக குளிச்சு தீர்த்துருவான். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இந்த டம்ளரில் நான் இவ்வளோ தான் கொடுப்பேன் தண்ணி, இந்த அளவுக்கு கொடுப்பேன். ஏன்னா தண்ணி அதிகமாக குடிச்சிட்டோன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. நாங்கள் எங்களோட செம்பில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து அவனோட டம்ளரில் ஊற்றுவோம். இப்போ வந்துட்டு நானும் வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டேன், அவனும் வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டான். என்ன பண்ணிட்டான்னா அந்த செம்பில் தண்ணி தீர்ந்துச்சு. நான் உள்ளே போய் கை கழுவிட்டு வெளியே வந்தேன். அதுக்குள்ளே துரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்க தண்ணி எடுத்து அந்த டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு உட்காந்தோம்னா அப்படியே போதும். அதுக்கு மேலே தண்ணி குடிக்க வேணாம், சாப்பிடணும்ல. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் ப்ரௌடாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம பண்ணுறத அவன் நோட் பண்ணுறான். அதே மாதிரி கொஞ்சம் குட் ஹேபிட்லாம் வந்துட்டு நிறைய நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். எப்படி குடிக்கணும் தண்ணி, எப்படி குடிக்கணும், இங்கே வந்து பண்ணுவா. இது வந்துட்டு அவனுக்கு பிளாஸ்டிக், இது டம்ளர் மட்டும். ஏன்னா இந்த டம்ளர் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி இருக்குது. இதே சில்வர் ஒன்று இருக்கு, ஆனால் அதில் குடிக்கவே மாட்டான். சில்வரில் வந்துட்டு அந்த மூடியோடு வரும்ல, அது இருக்குது. அதில் அவன் குடிக்கவே மாட்டான். அதனால் நான் இதுவே வச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் வேறு வழி இல்லை. ஏன்னா நான் இந்த தேங்காய் பால் ஜூஸு ஏதாச்சும் கொடுத்தோன்னா இதில் கொடுத்துக்கிற மாதிரி. அம்மாவுக்கு இங்கேப்பா வா, நீ என்கிட்ட பேசக்கூடாது சரியா? நீ என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேசலை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் குஸ்கா மக்களே, அதை தான் அப்போதே காட்டணும்னு நினச்சேன், காட்ட முடியும். தூருவாங்க அவன். சரி, நீ இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது, ஓகேவா? என்கிட்ட பேசாமல் இருந்துருவியா? சிரிக்க. இங்கே வா, அம்மாட்ட வா. தம்பி தண்ணி வேஸ்ட் பண்ணாத தம்பி. இங்கே வா, அம்மாட்ட வா. ஏன் இங்கே வா, அம்மாட்ட வா. சட்டை கழட்டலாம் அப்புறம் வா. சரிங்க, நான் ஊருக்கு போகிறேன். நீங்கள் எங்கள் கூட வாங்க, போகலாம். நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம். வரேன். இதை எடுக்கவா? சரி, நான் எடுத்துக்கிறேன். இங்கே வா, இங்கே வந்து உட்காருவா. இப்போ தான் அவன் என்ன ஹேட் பண்ணி ப்ராங்க் எடுக்கிற மாதிரி இருக்குங்க பண்ணுறதெல்லாம். இங்கே பாருங்க, இன்றைக்கி சந்தனம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். கபக்கு இப்படி எடுத்து வச்சிட்டோம் செடிக்கு. அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்சோனையும் ப்ரஷ் பண்ணுவான், வெளியே வருவான் ஒரு 9 மணி. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டானா அவனாக கொஞ்சம் ஓடி ஆடி விளாட விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா போனதுக்கப்புறம் தான் என்னால் அவனை கொஞ்சம் கேர் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே ப்ரஷ் பண்ணிக்கிட்டே, அது துப்ப தெரியாதா? அதனால் அந்த முழுங்கினாலும் பிரச்சனை இல்லை. அந்த பேஸ்ட்டோட இது வேணால் நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். லிங்க் வேணும்னா கேளுங்க. அந்த இது இருக்கு இல்லையா, அந்த செடி ஒரு 3 செடி இருக்குது. கரெக்டாக ஒரு பாட்டிலில் ஒரு பாட்டிலில் செடி எடுத்து கொடுப்பேன். அந்த தண்ணி எடுத்துகிட்டு செடியில் ஊற்றுவோம். இதெல்லாம் ஒரு குட் ஹேபிட். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ செடி வளர்க்குறது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அப்போனா தான் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை பார்த்து தான் அவனுங்களும் வளருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு விஷயம். சாப்பிட்டானா அவங்க அப்பா டீ குடிச்ச டம்ளரில் இருந்தாலும் ஓகே, அதை எடுத்துகிட்டு சிங்கில் போட்டுருவோம். அவங்க அப்பாவுக்கு அந்த ஹேபிட் இருக்குது கீழே வைக்கிறது. ஏன்னா அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு வராங்க. ஆனால் அதை பெருசாக எதுவுமே கண்டுக்கிறதுல அப்பப்போ கொஞ்சம் சத்தம் போடுவேன். கொஞ்சம் இல்லை, ஏன்னா ஒர்க்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குன்றனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு 15 kg இருக்க ஒரு பாக்ஸை தூக்கிட்டு போகிறதுன்றது ரொம்ப என்னால் சத்தியமாக அப்படிலாம் சொல்ல முடியவே முடியாது. அதுக்கே அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதில் ப்ராப்ளம் ஒரு சில நேரம் நம்ம திட்டணும்னு தோணும்ல, அப்போ மட்டும் அதை அப்படியே திட்டிப்பேன் மக்களே. மற்றபடி ரொம்ப நேரம்லாம் அதை பற்றி டெய்லியெல்லாம் திட்டிக்க மாட்டேன். ஏன்னா தெரியும், நமக்கும் தெரியும். இதே சண்டே அப்படின்னா திட்டுவேன். சண்டே கண்டிப்பாக திட்டுவோம். டீ குடிச்சா அந்த டம்ளர் எடுத்துகிட்டு போய் அங்கே போடணும். சாப்பிட்டா அந்த தட்டு எடுத்து சாப்பிட்ற தட்டெலாம் வந்துடும், அதில் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டானா அப்படியே வச்சுருவோம். அது ஒரு சில ஹேபிட்லாம் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல. அவனுமே ஒரு காலத்தில் எந்திரிச்சு வீடு கூட்டி பெட்ஷீட் இதெல்லாம் இடத்த வச்சு ஒரு பையன்தான். இப்போ அவனோட சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால் அவனையும் எதுவும் குத்த சொல்ல முடியலை. நமக்காக அதை திட்டணும்னு தோணும்ல, அப்போ மட்டும் போய் திட்டிக்கிறது. இந்த விட இல்லை. இனி எனக்கு நிறைய ஹேபிட் இருக்குது.
அதே மாதிரி துணி கலட்டி போடுறது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒர்க் சொன்னோன்னா அதை கரெக்டாக செஞ்சுருவோம். தண்ணி மொந்துட்டோம்னா தண்ணி மொந்துட்டுருவான். ஏன்னா அவனுக்கு எட்டுற மாதிரி தான் குடம் இருக்கும். அதனால் வந்துட்டு கீழே வந்துட்டு வைப்போம். அதனால் வந்துட்டு அவனுக்கு குடம் எட்டும். அவன் சாப்பிடையில அவன் தண்ணி மொந்துட்டு வந்து உட்காந்துவான். நான் இங்கேருந்து ஃபுட்டு எடுத்து தரேன்னா அவன் பிளேஸில் போய் உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுவான். ஒரு சில நேரம் சேட்டை பண்ணுவான். ஏன்னா குழந்தை தானே, அப்போ மட்டும் எடுத்து ஊட்டி விடுவேன். அவன் சாப்பிட்டது போக மிச்சத்துக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா நான் ஊட்டி விடுவேன். ஏன்னா ஃபுட்டு அவன் அதிகமாக எடுத்துக்கவே மாட்டான். அந்த பயிறு அதுக்கப்புறமா வந்துட்டு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துப்பான். அதுவுமே ஒரு சாப்பாடு வந்து சுகர் தானே, அதனால் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பயிர் வீக்லி 4-3 இல்லைன்னா ஒரு 3 நாள் 4 நாள். அப்புறம் வந்துட்டு இந்த பனானா அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை மாவு முட்டை இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அந்த வேஃபில் பண்ணி கொடுத்துருவேன். வேஃபில் மேக்கர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை அங்கே வச்சுட்டு வாங்க தங்க. அங்கே வச்சுட்டு வந்துடு. அதே மாதிரி அவன் நம்ம ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கரெக்டாக செய்வான். இந்த துணி சேரில் எடுத்து போனால் ஒரு சில துணி வந்து கீழே போட்டுருவான். சேர்லேருந்து இழுத்து போட்டுருவான். இவன் தான் அதை வந்துட்டு இவனை வந்துட்டு எடுத்து வைக்க சொன்னோன்னா எடுத்து வச்சுருவான். அதுக்கப்புறம் விளக்குமாறு அதை எடுத்து கூட்டுவான். இதெல்லாம் வந்துட்டு பசங்க பண்ணக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். வீடு க்ளீனாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் வந்துட்டு அவன் ஏதாவது சாப்பிட்டா இவனை பாதுகாப்பாக வச்சுருந்தானா கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு செல்ஃபில் வச்சுருவான், இல்லைனா சிங்கில் வச்சுருவான். அதே மாதிரி டானிக் டப்பா உட்காரக்கூடாது தாங்க, சேரு கீழே விழுந்துருவீங்க அம்மாட்டவன். டானிக் டப்பா வந்து ஒன்று கீழே விழுந்துருச்சு. நான் மேலே நின்று எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு டப்பா வேகமாக கீழேருந்து எக்கி மேலே வச்சுட்டாங்க செகண்ட் செல்ஃபில். எனக்கு ஒரே ஷாக். இப்போ பாருங்கள், சேரில் உட்காந்துட்டு அம்மா இங்கேருந்து உட்காந்துக்கோவா, பேசலாம் வா. நான் அங்கே வரவா, நீ இங்கே வர மாட்டியா? அப்போ நானும் வரமாட்டேன், நீ என்கிட்ட பேசவே வேண்டாம் போ. அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் வரும். அதனால் இப்போ இருந்து இந்த ஒரு அவனை வளர்த்து கொண்டு போகிற வரைக்கும் ரொம்ப ரேரு. சேட்டை பண்ணுவான், பயங்கரமாக பண்ணுவான். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சைலண்ட் டைப். நமக்கு ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி இருக்குது. ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி இருக்குன்னா அப்போலாம் கொஞ்சம் நமக்கு சமாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் அமைதியாக இருந்துப்பா. அதில் வந்துட்டு என் பையன் பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். நல்லா ஸ்டொமக் பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. இப்போ வந்து நான் அவங்ககிட்ட போய் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். கண் மூக்கு தமிழில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் போக போக சொல்லி கொடுத்துக்கலான்னு. ஓகேவா? அதை நான் கேட்குறேன், நீங்களே பாருங்கள். கண், மூக்கு, மூக்கு, ஆய், வாய், வாய், நிச்சி உள்ள அதே கை வைக்கிற. காது, காது, கை, இனியன் கை, கை எங்கே இருக்குது? கை, ஆய், உள்ள தொண்டைக்குள்ள வரையும் விடுறியா? கை எங்கே இருக்குமா? கை எங்கே இருக்கு? ஐ, சேட்டை பண்ணக்கூடாது சொல்லு. கை எங்கே இருக்கு? அதுவா கை? அப்போ கால், 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 கால். ஓய், என்ன காலில் காலத்தை கட்டுவியா? கை இப்படி தொட்டு காட்டு. ஓ அப்படியா, சரி ஓகே. கொலுசு, கொலுசு, அதுவா கொலுசு? அதுவா, அதுவா கொலுசு? அது இல்லைப்பா கொலுசு, அது இல்லை கொலுசு. இதுவா கொலுசு? இதுவா, இதுவா? அது இல்லை. சரி, செயின் எங்க? இனியன் செயின். ஏய் சூப்பர். சரி, அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா? அம்மா அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்குமான்னு கேட்டேன். அப்பா? வீட்டுக்குள்ளே உச்சா போனது யாரு? வீட்டுக்குள்ளே உச்சா போனா? அதான் அந்த வீட்டுக்குள்ளே யார் உச்சா போனா? அம்மா. அம்மாவா உச்சா போனேன்? நீ உச்சா போலையா? அம்மாவா? சரி பாய் சொல்லு. பாய். அம்மாக்கு